உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன். உங்க பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, இப்ப ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கல. கொஞ்சம் சொல்லுங்களேன், சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம். God has not chosen you now, He has predestined you before the foundations of the world. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஆமென். அவருடைய முன் குறித்திருக்கிற பிள்ளைகளாய் நாம வந்திருக்கிறோங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தத்தால கழுவப்பட்ட மெல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்களா இருக்கு. ஆமென். இந்த நாள் கூட விசேஷமாய் ஒரு சில காரியத்தை வேதத்திலிருந்து பார்த்து நாம் ஜெபிக்க கடந்து போகிறோம். வேதம் சொல்கிறது, நீங்க எடுத்து வாசிங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக இந்த நாளில் கூட விசேஷமாய் ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய 4 விதமான அனுபவங்களை குறித்து இன்றைக்கு சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையிலே அவனுடைய வாழ்க்கையில 4 விதமான அனுபவங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர்கள் வளர்கிற வரைக்கும், ஆண்டவரிடத்துல போய் சேருகிற வரைக்கும் இப்படிப்பட்ட 4 விதமான அனுபவங்களை கர்த்தர் ஒரு மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்கள் எடுத்து வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்கால இருந்து புறப்பட்டு போனான். ஆமென். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஆமென். 9ஆவது வசனம் படிங்க. அவர்கள் அக்கறைக்கப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாமல் கிடையாது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. எலியா பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எலிசா அவனோடு கூட செல்கிறான். எலிசாவும் எலியாவும் யோர்தானை விட்டு அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை பார்த்து கேட்கிறான், இவ்வளவு தூரம் என் கூட வந்துட்டேப்பா, உனக்கு என்ன வேணும், எதற்காக என்னோடு கூட நீ வந்து கொண்டிருக்கிறாய், ஏன் இவ்வளவு தூரம் நீ வந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எலிசாவை பார்த்து அவன் கேட்கிறான். அப்போ எலிசா கேட்கிறான், ஆண்டவனே, உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்ட பொழுது எலியா அவனை பார்த்து சொல்கிறான், மிகவும் அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனால் ஒன்று, நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ கண்டாயானால் அதை நீ என்ன பண்ணுவாய், பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் நீ அதை பெற்றுக்கொள்வாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த எலியாவை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பிட விரும்புகிறேன். எலியா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாய் இருக்கிறார். எலிசா கர்த்தருடைய சபைக்கு ஒப்புமையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, சீஷர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடியிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகையில் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களோ, ஆண்டவரை பார்த்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை அவர்கள் பார்த்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை எதற்காக அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எலியா செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு அப்புறம் எலிசாவை அவன் உருவாக்குகிறான். ஹல்லேலூயா. எலிசாவை அவன் உருவாக்கி பாருங்க, எலிசாவுக்கு அப்படிப்பட்ட இரட்டிப்பான அபிஷேகம் கிடைக்கும்படி அவன் செய்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் மீண்டும் திரும்பி வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எலியாவுக்கு தெரியும், நான் விட்டு செல்கிற இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால்
என்றால் எலிசாவுக்கு இரட்டிப்பான வரம் தேவை. ஹல்லேலூயா. எலிசாவுக்கு நல்லா தெரியும், என் எஜமான் எலியா இந்த ஊழியத்தை விட்டு செல்கிறார், அவர் போன பிற்பாடு அவருடைய ஊழியத்தை நான் எடுத்து செய்ய வேண்டும் என்றால் I need a double portion of anointing. ஹல்லேலூயா. சாதாரணமா என்னால செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட், யெசபேலுடைய குடும்பத்தோட டீல் பண்ணோம். யெசபேல் குடும்பம் மாத்திரமல்ல, அவளை சார்ந்த எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார் அவனுக்கு. ஆனா எலியா செய்தது என்ன? He was able to finish only half of his assignment. He was able to destroy all the prophets of Baal. ஆனால் அவன் யெசபேலினுடைய குடும்பத்தை மாத்திரம் விட்டுறான். அதனால்தான் பாருங்க, எலிசாவுக்கு நல்லா தெரியும், எலியா விட்டு சென்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால், யெசபேலோடு நான் போராட வேண்டும் என்றால், யெசபேலுடைய ஆவியோடு எதிர்த்து நான் போராட வேண்டும் என்றால் எனக்கு ஆண்டவருடைய இரட்டிப்பான அபிஷேகம் தேவை. எனக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படிப்பட்ட இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இரட்டிப்பான அபிஷேகம் என் வாழ்க்கைக்கு வேணும், என் ஃபேமிலிக்கு வேணும், என் குடும்பத்தின் மேல வேணும், என் பிள்ளைகள் மேல வேணும். கர்த்தர் நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. உங்க பாட்டுக்கிற அளவு சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு தேவை. கர்த்தர் விட்டு சென்ற ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால், if you want to complete, if you want to accomplish what God has left for you, what God has for you, you need a double portion of anointing. Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாது? சாதாரணமா செய்யக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், பாட்டுக்கிற அளவு சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை சாதாரணமா செய்யக்கூடாது. சாதாரணமானவன் அசாதாரண மாத்திர ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். Hallelujah. He makes the ordinary people into extraordinary people, and he does extraordinary things in a simple way. Hallelujah. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாலும் அதை ஆர்டினரியா மாற்றுவார் ஆண்டவர். Hallelujah. He will make the extraordinary thing into ordinary thing, and he will use people like you and me, an ordinary person, to do an extraordinary things for the kingdom of God. Amen. Hallelujah. So Elisha knew exactly that if he wanted to accomplish the ministry what Elijah left, he needed a double portion of anointing. வேதம் சொல்கிறது, அவன் பார்த்து அவன் சொல்றான், if you see me when I'm taken up to heavens, you will receive it. Hallelujah. In the same way, when Jesus Christ was going up, all the disciples were standing there. They were able to see when Christ was going up. அவர் எடுத்துக்கொள்ளப்படுகையில் சீஷர்கள் எல்லாரும் அவரை பார்த்தார்களா? Hallelujah. இன்னைக்கு ஒன்று மாத்திரம் சொல்றேன், இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட்டால் போதும். Hallelujah. If you and I see Christ in our life, you will receive it. Hallelujah. In Jesus' name you will receive it. The Bible says, whoever asks in my name shall be given everything. Hallelujah. வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடாதிருப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறது. அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். It is definite if you ask in Jesus' name. Hallelujah. He will fill you and He will use you for His wonderful glory, and you will never be the same again. Hallelujah. God can use you in any situation. Hallelujah. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை எடுத்து அவர் பயன்படுத்த முடியும். Amen. Hallelujah. The only thing what you and I need to do is to see Christ in our life. Hallelujah. பாருங்க, நல்லா கவனிக்கணுங்க, நல்லா கவனிக்கணும். பாருங்க, அந்த இடத்துல அதற்கு முன்பதாக படிச்சு பாத்தீங்கன்னா, all the sons of prophets they prophesied. அவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எலிசா, உங்க எஜமான நாளைக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போறாராமே, உனக்கு தெரியுமா? அது இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு கேக்குறாங்க, எலிசா, உன்னுடைய எஜமான ஆண்டவர் நாளைக்கு மேல கூட்டு போறாராமே, தெரியுமா? எலிசா சொல்றான், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. எனக்கு தெரியும், சும்மா இருங்க. நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்கிறது, அவர்கள் அக்கறை பட்ட பின்பு, எக்கரை எக்கரை சொல்லுங்க பார்க்கலாம், அக்கறை. ஆமே. சில வேளை நம்ம அக்கறைக்கு போனா தான் நிறைய வெளிப்பாடுகள் வரும். ஹalleluya. இக்கரையிலே நின்னுட்டு இருந்தோம்னா
ஒண்ணுமே கிடைக்காது, அக்கறைக்கு போனாதான். அப்ப 2 பேரும் அக்கறைக்கு போன உடனே என்ன நடந்தது? அதற்கு முன்பதாக அங்க எல்லாம் நின்று யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. The people who prophesied, everybody they were standing and they were watching what's going on. பார்க்கறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. எலியா இக்கரைக்கு வந்து எலிசா இக்கரைக்கு வந்த உடனே முதல்ல போய் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? யாரு? தீர்க்க தரிசனம் சொன்ன ஆட்கள் என்ன கேக்குறாங்க? எலிசா, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து எங்கேயாவது வைத்திருப்பார். The spirit of God would have taken him or would have hidden somewhere else. யார் சொன்னது? அவனே தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன சொல்றான் தீர்க்க தரிசனம்? கர்த்தராகி ஆண்டவர் உன்னுடைய எஜமான நாளைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி. ஆனா அவனே இப்ப வந்து என்ன சொல்றான்? அவர் ஆவியானவர் எடுத்து எங்கேயோ வச்சிருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலிருந்து இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம், you and I have to see Christ in our life. இரண்டாவது காரியம், தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். அங்க பலேக தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். எலிசாவும் இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு ஆள் தான் நம்புறாங்க. யார் நம்புறது? எலிசா மாத்திரம் நம்புறான். என்னன்னு? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் சொல்றான், ஆண்டவர் அவரை எடுத்துட்டாரு, சும்மா விட்டுருங்கப்பா, சும்மா நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, போய் தேடாதீங்க. ஆனா அவன் சொல்றான், என்ன சொல்றான்? தீர்க்கதரிசிகள் புத்திரர், வேண்டாம் வேண்டாம், எங்க கிட்ட ஒரு 50 ரவுடி இருக்கிறாங்க, உங்களை அனுப்பிச்சு எங்கேயாவது தேடி பார்த்தா எங்கேயாவது ஆண்டவர் எலியாவை ஒளிச்சு வச்சிருப்பாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அங்க இருக்கிற அத்துணை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவனே கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான், அவனே தீர்க்க தரிசனம் சொன்னான், but they did not believe it. ஆனா எலிசாவுக்கு தெரியும், கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, ஆண்டவருடைய வேலையை நான் செய்ய வேண்டும் என்றால், அவருக்காய் நான் சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால், இங்க போராடுகிற யெசபேலுடைய ஆவிகளை எதிர்த்து நின்று அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனத்தை நான் சேர்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு தேவை, ஆண்டவருடைய இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு தேவை என்று சொல்லி அவன் உள்ளத்துல விசுவாசித்தான். Hallelujah. The Bible says if you believe in Christ, if you have a faith in Christ, it shall be done to you. Hallelujah. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகுமா? உங்க பக்கத்துல கரெக்ட் சொல்லுப்பா, ஆளப்பா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம். விசுவாசிக்கிறவங்களுக்கு வெறும் வேலை மாத்திரம் கிடைக்கணும் எழுதி வைக்கல, வெறும் விசா மாத்திரம் கிடைக்கல. விசுவாசிக்கிறவனுக்கு என்ன ஆகுமா? எல்லாம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்படுகையில் அவன் காண்கிறவனாக இருந்தான். அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது? எலிசாவினுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது? அவனுடைய பார்வை எலியாவின் மேல இருந்தது. அப்ப நீங்களும் நான் அவருடைய சீஷர்களா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை யார் மேல இருக்க வேண்டும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மேல இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணும்? விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பார்வை மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் வேதனை பட்டாலும், வேதம் வாசித்தாலும், ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது என்னதான் நாங்க அப்ப வரும்? ஐயோ, இந்த ஆளுக்கு போன் பண்ணி கேட்டா கொஞ்சம் சஜஷன் சொல்லுவாங்களே, இல்ல அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா அம்மாமார்களை கேட்கணும், அம்மாமார்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டா போதும், அதை வச்சு அப்படி 2 வாரம் ஓட்டுருவாங்க. அப்படி இங்க இருக்கவங்க யாரும் செய்ய மாட்டீங்க. ஆமென். நல்லா கவனிக்கணும். பாருங்க, நாம் பார்க்கிற பார்வை முதலாவது மாற வேண்டும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பார்க்கிற பார்வை மாறணும். அப்படின்னா 1.5 கண்ணில் பார்க்காதீங்க, நீங்க பார்க்கிற பார்வை மாற வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து படிச்சு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வேகமா நான் வாசிக்க கேட்கிறேன். என்ன, நான் மெசேஜுக்கே போகல. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து போதும் எவனாகிலும் சொல்லுங்க பார்க்கலாம். எவனாகிலும். உங்க பக்கற ஆளை பார்த்து கேளுங்க, எவனாகிலும். எவனா இரு நீ, அப்படிதான் அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. நீ யாரானா இரு, நீ பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், பணம் படைத்தவனா இருக்கலாம், பணம் இல்லாதவனா, ஏழையா இருக்கலாம், பணக்காரனா, whoever you may be, எவனாகிலும். படிங்க.
இந்த மலையை பார்த்து. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மலையை பார்த்து? இந்த மலையை பார்த்து. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மலை. இந்த மலை. எந்த மலை? இது அந்த மலை அல்ல, இது இந்த மலை. அப்படின்னா அர்த்தம் என்ன? மலை உனக்கு பக்கத்திலே இருக்குது, பிரச்சனை உனக்கு பக்கத்துல இருக்குது, உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எவனாகிலும் இந்த பிரச்சனையாகிய இந்த மலையை என்ன இருக்குது? பார்த்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து. வாய்களை திறந்து பார்த்து. பார்த்து. எவனாகில இந்த மலையை பார்த்து. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், மலை போல எழும்புகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒருவேளை விசா பிரச்சனையா இருக்கலாம், பினான்சியல் டிஃபிகல்டிஸா இருக்கலாம், இல்லை என்றால் குடும்ப சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சிக்னஸா இருக்கலாம், பல போராட்டங்கள். இப்படிப்பட்ட மலையை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. We got to see the problem that we are facing today. நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த மலையை பார்த்து படிங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் பார்த்து. நீ பெயர்ந்து அப்படின்னா முதலாவது நாம் பார்க்கிற பார்வை மாற வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிற பார்வை வித்தியாசப்பட வேண்டும். உலகத்தான் பார்க்கிற விதமாய் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பார்வை வித்தியாசமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒரு பிரச்சனை எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, அந்த போராட்டத்தை நாம் பார்க்க கூடாது. போராட்டத்தின் மேல இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். Hallelujah. You and I have to see not the problem but the one above, that is Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைக்கு மேல நிக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க அவரை பார்த்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை எல்லாம் கீழே போயிடும். நீங்க எப்ப பிரச்சனை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அவர் கீழே போயிடுவார், பிரச்சனை மேல வந்துடும். அப்ப என்ன ஆகும்? சின்ன பிரச்சனை என்ன ஆயிடும்? பெரிய மலையா மாறிவிடும். ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை பெரிய மலையா மாறிவிடும். அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ நீங்க பிரச்சனையை பார்க்கிற விதம் முதலாவது மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற விதம் நம்முடைய பார்வை மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த விசா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். வழியே இல்லாம போனாலும் சரி, அவர் ஒரு வழியை ஓபன் பண்ண முடியும். If there is no way, God can open a way for me. Hallelujah. பாருங்க, நல்லா கவனிக்கணும். எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் பொழுதுதான் ஒரு கதவு திறக்கும். Amen. When every door is closed, God will open a door for you. அதுல ஒரு டோர் ஓபன் ஆயிருந்தா கூட you will not be able to see the miracle of God. Hallelujah. ஒரு கதவு திறந்திருந்தாலும் கூட கர்த்தருடைய கதவு திறக்கப்படும். ஏன் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை எல்லாம், ஆஹா அந்த கதவு நல்லா திறந்திருக்குது, அதுல போய் நம்ம தப்பிச்சுக்கலாம். Man has always this tendency, if something is open, he assumes that, oh, I can get through the door. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஐயோ அந்த நபர் என்ன இருந்தார்னா அவர் மூலமா எனக்கு விடுதலை கிடைக்கும், அந்த ஆள் என்னோட இருந்தார்னா அவர் எனக்கு பண உதவி செய்து ஹெல்ப் பண்ணுவாரு, ஐயோ இப்படிப்பட்ட நபர் என்னோடு கூட இருந்தா அவர் எனக்கு உதவி செய்வாரு, ஐயோ என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஈஸியா இந்த ஜெயிப்பேன, நானு என்கிட்ட பொருள் இருந்தா இதை நான் ஈஸியா ஜெயிப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நன்றாய் கவனிக்க வேண்டும். பாருங்க, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கும் போது தான் கர்த்தர் உனக்காக ஒரு கதவை திறப்பாரு. அப்பதான் நீ சொல்ல முடியும், ஆண்டவரே நீ எப்ப முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இனி நான் அல்ல, ஆண்டவரே என் மாம்சம் அல்ல, என் பலன் அல்ல, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இருக்கிற நம்பிக்கை நீர் ஒருவர் மாத்திரமே, இந்த உலகத்துல உம்மை தவிர வேற ஒரு தேவன் இல்லை, உம்மை தவிர வேற ஒரு விருப்பம் இல்லை என்று சொல்லி எப்பொழுது நீ முழங்கால் படியிட ஆரம்பிக்கிறாயோ, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்காக ஒரு கதவை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து எல்லா டோரும் அடைக்கப்பட்டுச்சு பிரதர், there is no way brother, there is no way. நான் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறது, எனக்கு முன்பு கண்ணை மூடினால் அப்படியே பயங்கர இருட்டா இருக்கு, எதிர்காலமே இருட்டாய் மாறிவிட்டு இருக்கிறது, my future has nothing அப்படின்னு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு டோர் ஓபன் பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாத்துக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, இயேசு உனக்காக ஒரு வாசலை திறக்க போகிறாரு, இயேசு உனக்காக ஒரு வாசலை திறக்க போகிறார். வேதம் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனால என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. எந்த
யெசபேலின் ஆவியும் சரி, எப்படிப்பட்ட சாத்தானின் அதிகாரங்களும் சரி, ஒரு அதிகாரம் அதை பூட்ட முடியாது. ஏனென்றால் அதை ஓபன் பண்ணவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Amen. If man opens the door, it can be easily shut. But if God opens the door, nobody can move an inch. Hallelujah. Hallelujah. கர்த்தரின் இடத்துல உனக்கு விசாவை கொடுத்தீங்க வைக்கணும்னா எப்படிப்பட்ட ஹோம் ஆபீஸ் வந்தாலும் சரி, எத்தனை யூகேபிஏ வந்தாலும் சரி, அவைகள் மத்தியிலே கர்த்தர் உன்னை நிலைநாட்ட முடியும். Hallelujah. Hallelujah. He who is called us is faithful enough to keep us alive. அவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், மரண பரியந்த நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார். மரண பரியந்த நம்மை நடத்துவார். அப்போ முதலாவது நாம் மலையை பார்க்கிற விதம் மாற வேண்டும். பாருங்க, எலிசா அவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. அங்க 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் நின்று இருக்கிறாங்க, அவன் பார்வை வேற மாதிரி இருக்குது. கண்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய பார்வை வித்தியாசப்பட வேண்டும். உலகத்தான் பார்க்கிற விதமாய் அல்ல. What the people of the world see the things, we need to see in a different way. We need to start looking at the problems in a different way. நம்முடைய பிரச்சனைகளை நாம் வேறு விதமாய் பார்ப்போம். எப்படி பார்க்கணும்? அந்த பிரச்சனைக்கு மேல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிரச்சனை நடுவில் நான் உயிரோடு இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் என்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து வேதம் என்ன சொல்கிறது? இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி சொல்லணும்னா என்ன அர்த்தம்? பேசணும்னு அர்த்தம். ஆமென். சொல்லணும்னா பேசணும்னு அர்த்தம். அப்ப நல்லா கவனிக்கணும். உங்க பிரச்சனையை நீங்க பார்த்துட்டீங்க. உங்க பிரச்சனை நீங்க எப்படி பார்த்திருக்கிறீங்க? இயேசு இந்த பிரச்சனையை தூள் பண்ணிடுவாரு. இயேசு இந்த பிரச்சனையை சாதாரணமாய் மாத்திடுவாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையோடு கூட நீங்க பேசணும். ஹல்லேலூயா. ஒரு போராட்டம் உங்களை நோக்கி வருகிற பொழுது அந்த போராட்டத்துக்கு விரோதமாய் நீங்க சொல்ல, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த பிரச்சனையை என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே என்னை சுகவீனப்படுத்தபடி வந்திருக்கிற இந்த வியாதியை என் சரீரத்தை விட்டு கடந்து போ. ஹல்லேலூயா. வேதனை சொல்லுதுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதா. எங்க இருக்குதா? நாவின் அதிகாரத்தில் இருக்குதா. அப்ப நீங்க சொல்ல 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 உங்கள் வாயிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க அபிஷேகத்தில் நிரம்பி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. Hallelujah. If you say a single word, that single word has enough power to do wonderful things. Hallelujah. நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையில கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படியே. Hallelujah. Oh, thank you Jesus. He is able to do immeasurably more than all we ask. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற வல்லமையின் படி. அப்படி என்றால் உனக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார். உங்க ஆளை கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு ஒரு வல்லமையை உனக்குள்ள வச்சிருக்காரு. இயேசு உனக்குள்ள ஒரு வல்லமையை வச்சிருக்கிறாரு. அவருடைய உயிர் தெளிந்த வல்லமையை உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. Don't think that you are an ordinary person. You are an extraordinary person before Jesus Christ, because he has inherited all his power. He has inherited his Holy Spirit in you. He filled you with Holy Spirit. Hallelujah. அவருடைய வல்லமையினால உன்னை நிரப்பி இருக்கிறார் ஆண்டவர். அதனால நீ சாதாரண மனுஷன் இல்ல. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆண்டவர் வல்லமை இருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணோம்? பேச நம்ம பழகிக்கணும். சொல்லுங்க பக்கத்துல நல்லா பார்த்து, பேச பழகி. எதையோ பேச பழகிறேன்ல, எதையோ பேச பழகிறோம். என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் வச்சு சொல்லிட்டா போதும், அதை வச்சு ஒரு பெரிய கட்டுரையே எழுதிடுவாங்க. பேசுறதுல அவ்வளவு புள்ளிங்க. பேச விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க. ஆனா வேதம் சொல்கிறது, பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி, அப்ப அதனோடு கூட நீங்க பேசணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதா? இல்ல ஒரு உதாரணத்துக்கு, உங்க வீட்டுல உங்க குழந்தை திடீர்னு சொல்லி
சுகவீனமா ஆகிவிடுகிறார். நீ சொல்லணும், இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைக்குள்ள இருக்கிற சுகவீனமே போவலியே, போவலியே. நீங்க சொல்ற வார்த்தையில வல்லமை இருக்குதுங்க. அப்படி நீங்க சொல்லி இன்னிலிருந்து சொல்லி ஆரம்பிச்சு பாருங்க. You will see the difference. Hallelujah. You will never be the same again. Hallelujah. உங்க வாழ்க்கை இன்று முதற்கொண்டு வித்தியாசமாய் மாறும், வித்தியாசமாய் மாறும். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமையை உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. எலிசா சொல்றான், என்ன சொல்றான்? ஐயா, என் ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். நீங்க ஏன்பா இப்போ வந்து சும்மா வந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு என்ன பேஜார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இவங்க 50 பேரை சொல்றாங்க. இவங்க 50 பேர் யாரு? இவங்க தான் முதல்ல தீர்க்கதரிசனம் சொன்னவங்க. They only first prophesied that God is going to take Elijah out. அப்ப இவன் சொல்றான், இல்லப்பா, ஆண்டவர் எடுத்துட்டு போல இங்கே வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எடுத்துட்டு போல இங்க மலையில தூக்கி வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அவனுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது? அவன் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொன்னான். ஆமென். கர்த்தர் அவனுடைய உள்ளத்துல போடுறாரு. கர்த்தர் உள்ளத்துல போட்ட வார்த்தையை சொல்றான். நாமும் அநேக வேளையில கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம், ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். அந்த 50 பேரும் ஒருத்தம் கூட விசுவாசிக்கல, ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. இன்னும் என்ன நம்பிட்டு இருக்கிறானுங்க? ஆண்டவர் தூக்கி கொகையில வச்சிருக்கிறாரு எலியாவை. ஆனால் எலிசா அவன் பார்த்தான், அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை பார்க்கிறது மாத்திரம் இல்ல, உள்ளத்துல விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்கிற கிரியைகளை, அவர் செய்கிற வல்லமை, அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்துல நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? என் நேசர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என் சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை அவர் எடுத்து போடுவார் என்று சொல்லி இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இரண்டாவது சொல்கிறது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி, அடுத்து படிங்க, மார்க் 11:23. சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் போதும். தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இதான் ஒரு பெரிய டிஃபிகல்டிஸ். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்டி என்ன? நம்ம சொல்லிடுவோம், கர்த்தர் இதை எனக்கு செய்ய போகிறார், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவோம். We'll say that, God is going to do that for me. He has called me, He promised me everything. But we don't believe in our hearts many times. Amen. உள்ளத்துல ஒரு பெரிய there is a small doubt still in our heart. Is God going to do it for me? ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா, இல்ல இதை செய்ய மாட்டாரா, இது நடக்குமா, இது நடக்காதா என்று சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் நமக்குள்ள எப்பவுமே வர்றது உண்மைதானே, வர்றது உண்மைதானே. ஆனா வேதம் நமக்கு எப்படி சொல்கிறது? இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கணுமா? அப்ப விசுவாசத்துல பல வகை உண்டு. சந்தேகப்பட்டு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம், சந்தேகப்படாம விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம். சந்தேகப்பட்டு விசுவாசிக்கிறது தோமா விசுவாசம். ஆனா சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது தேவ பிள்ளையினுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்க நானும் தோமாவா இருக்க ஆசையா, தேவனுடைய பிள்ளையா இருக்க ஆசையா? உங்க பக்கத்துல ஆளை பார்த்து கேளுங்க, நீங்க தோமாவா இருக்க ஆசையா, இல்ல தேமாவா இருக்க ஆசையா? ஹல்லேலூயா. இருதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்போ நாம விசுவாசிக்கிறது எப்படி விசுவாசிக்கணும்? சந்தேகப்பட. முதலாவது சொன்ன பிரச்சனையை பார்க்கிற விதம் மாறணும். இரண்டாவது நாம் பேசுற விதம் மாறணும். ஆமென். சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு கெட்டதான் நடக்கும். இது உருப்படி பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, கழுத 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 கழுத, சனின சனின சனின. ஏன் பிறந்தது தெரியலையா? அப்ப அது கழுதுனா இவங்க யாரு? பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, இது நடக்காது, இது நடக்காது, இது தேராது, இது தேராத கேஸ், இது விளங்காத கேஸ், is fit for nothing, good for nothing, is not going to do anything, is not going to get through it, is going to have a failure. இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். சொல்லுங்க, அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா அப்படிதான் நடக்கும். நீ எப்படி சொல்றியோ அப்படிதான் நடக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தை தெரிஞ்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, போய் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க தான் சொல்றாரு.
இவன் பார்த்துட்டு தான் வரணும். இவனை கமெண்ட்ரி யாரா கேட்டாங்களா? இல்ல இவன் யாராவது எதனா டிஸ்கிரிப்ஷன் என்னப்பா அந்த நாடு இப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. இவன் வந்து என்ன சொல்றாங்க, 10 பேர் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க, ஐயோ ராட்சதைகளை போல இருக்கிறாங்க. They are like giants. We look like a grasshoppers. நாங்கள் எங்கள் பார்வைக்கே வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம். வாம் பார்வைக்கு நீ வெட்டுக்கிளியா இருந்தா அடுத்தவன் பார்வைக்கு நீ வெட்டுக்கிளியா தான் இருப்ப. ஹல்லேலூயா. எங்க பார்வைக்கே நாங்க வெட்டுக்கிளிகளை போறோம். அட்லீஸ்ட் சொல்லிருக்கூடாதா, அவங்க பார்க்கறதுக்கு வேணா நாங்க வெட்டுக்கிளிகளா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு. இந்த வெட்டுக்கிளியை வச்சு அவனை விரட்ட ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், நாங்கள் பார்க்கிறதற்கே எங்கள் கண்களுக்கே நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருக்கு. நிறைய பேர் சொல்றது, என்னால் இந்த காரியத்தை நடத்த முடியுமா, இந்த குழந்தை உருப்படுமா, நானும் பண்ணாத அப்ளை பண்ணாத விசா இல்ல, அப்பீல் பண்ணாத எத்தனையோ முறை அப்பீல் பண்ணிட்டேன், எனக்கு இது நடக்குமா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவை பார்த்து அவன் சந்தேகப்படவில்லை, அவன் நம்பினான், இருதயத்தை விசுவாசித்தான். உண்மையாகவே கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவன் பார்த்தான், இருதயத்திலே உணர்ந்தான், விசுவாசித்தான். அதனால தான் சால்வை யார் மேல விழுந்தது? எலிசா மேல விழுந்தது. அந்த 50 எனக்கு விசுவாசம், அந்த 50 பேர் நம்பினாங்களா, அந்த 50 பேர் மேல விழுந்திருக்கும். ஆமென். சால்வியாவது விழுந்திருக்கும், கட்டிப்பான விஷயம் கிடைக்குதே இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்போ அவன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அவனுக்கு என்ன ஆகுமா, அது அப்படியே ஆகும். சொல்லுங்க, அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். பக்கத்துல ஆளை பார்த்து எப்படி ஆகும், அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படித்தான் உனக்கு ஆகும். இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், இந்த இடத்துல எனக்கு ஒரு விசாவை ஆண்டவர் கொடுப்பார்னு இருதயத்துல சந்தேகப்படாம நம்பினேனா அப்படியே உனக்கு ஆகும். Hallelujah. If you believe that God is going to heal me from this disease, God is going to heal me from this deadly sickness, it will be done. அது அப்படியே உனக்கு ஆகும். ஏன் தெரியுமா, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். God has kept His Holy Spirit in you. He filled you with His mighty power, and God reveals His glory to you, and God can use it to manifest His wonderful glory to the entire world. Hallelujah. அவருடைய மகிமையை ஆண்டவர் உங்கள் மூலமா வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க, இருதயத்துல சந்தேகப்படாமல் அது அப்படியே நடக்கும் என்று விசுவாசித்தால் நிச்சயமா அப்படி நடக்கும். நடக்கும். நானும் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஆனா கர்த்தர் இன்றைக்கு வித்தியாசமா எங்களோடு பேசிக்கொண்டு, என்னுடைய மெசேஜே வேற. நான் இன்னும் மெசேஜே எடுக்கல, நான் ஆக்சுவலா மெசேஜுக்கே போகல நான். ஆனால் கர்த்தர் யாரோடு ஒருவரோட தீர்மானமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அதை கர்த்தர் நடத்துகிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன நடக்கிறது, எலிசாவுக்கு நன்றாய் தெரியும், இந்த உலகத்துல யெசபேலோடு நான் போராட வேண்டும், யெசபேலுடைய ஆவியோடு நான் போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால் எனக்கு கர்த்தருடைய இரட்டிப்பான அபிஷேகம் தேவை என்று சொல்லி எலியா உணர்ந்திருந்தான். அதனால தான் அவன் என்ன பண்றான், எலியா எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெங்கெல்லாம் எலிசாவனை பின்பற்றி போகிறவனாய் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம முதலாவது என்ன செய்யணும், இயேசு எங்கெல்லாம் போறாங்க நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை உட்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றுவர்களா இருக்க வேண்டும். The words should become our life experience. ஆமென். அப்படி அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சீங்களேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் இரட்டிப்பான நன்மையால் நிரப்ப ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய இரட்டிப்பான வரத்தினால உங்களை நிரப்பி இந்த உலகத்துல பல காரியங்களை செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு அவரால் செய்ய முடியுங்க. ஒரு சாதாரணமான மனுஷியை எடுத்து ஆண்டவர் அசாதாரணமாய் பயன்படுத்த முடியும். இந்த பேதுருவை பாத்தீங்கன்னா, பேதுருவுக்கு எழுத படிக்கவே தெரியாது. He was an illiterate. Galileans அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் லோவர் கிளாஸ், மதிக்கவே மாட்டாங்க.
கலிலேயர்கள்னாவே அவங்க என்ன சொன்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எல்லாம் மக்கு பசங்க, இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. அப்படி நினைக்கிற ஒரு கலிலேய கூட்டத்தில் இருந்து தான் கர்த்தர் பேதுருவை தெரிந்தெடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. பேதுருக்கு ஆனா தெரியாது, ஆவனா தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கழுத்தை வெட்டுறானா காதை மட்டும் வெட்டுவான். ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவனுக்கு, எதுக்கு எடுத்தாலும் முந்திரிக்கு. நம்ம கூட நிறைய பேர் விசுவாசிங்க அப்படித்தானே, அவசரத்துல என்ன செய்யறனே தெரியாது. அட்லீஸ்ட் இவன் எய்ம் பண்ணது ஒரு கழுத்துக்காவது எய்ம் பண்ணி கழுத்தை வெட்டியிருந்தாலாவது அவனை வீரன் ஒத்துட்டு இருக்கலாம். இவன் கழுத்துக்கு எய்ம் பண்ணி கடைசியில் எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு, காதல கொண்டு போய் முடிக்கிறாரு. ஆண்டவரை பார்த்தவனே நினைச்சிருப்பாரு, இவனெல்லாம் நான் இவ்வளவு நாள் கூட வச்சுட்டு இருந்தேனே, என்ன சொல்லணும்பா. இவன் கழுத்தை வெட்டுவான்னு பார்த்தா அவசரத்துல என்ன பண்றான், காதை கொண்டு போய் வெட்டிட்டாரு. ஆண்டவர் அவங்கிட்ட சொல்றாரு, அதுக்கு முன்னாலே நீ ஒழுங்கா பேதுரு வந்து என் கூட ஜெபத்துல நீ போராடுப்பா, நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்ற. 1 மணி நேரமாவது விழித்திருந்து நீ போராடி ஜெபம் பண்ணு. அதை ஒழுங்கா செஞ்சிருக்கணுமா இல்லையா? பட்டயத்தை தூக்கி வெட்ட சொல்லி யாராவது சொன்னாங்களா இவனுக்கு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணணும், நீ ஒன்னும் செய்யாத, நீ முழங்கால் படிட்டு தேவனுடைய அவருடைய பிரசன்னத்துல நீ கதறி பாரு, தேவனுடைய பிரசன்னத்துல நீ ஜெபித்து பாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். You stand firm that I will fight against them. The battle is mine. ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, யுத்தம் யாருடையது? என்னுடையது. நீங்கள் அமர்ந்திருந்து தேவனே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுரு நீ ஜெபத்துல இந்த உனக்கு விரோதமாய் போராடுகிற இந்த ஆவிகளோட எதிர்த்து நீ போராடி 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். ஆனால் பேதுரு அங்க தூங்கி விட்டுட்டு இங்க முழிச்சுக்கிறான். எங்க கெத்செமனே தோட்டத்துல வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பரிசேயர்கள் இருக்கிறாங்க, கூட எல்லாம் தடி வச்சுட்டு எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்குது அப்படியே இருக்கு. ஒரே இவர் மட்டும் பட்டயத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. யார் வர்றாங்க என்ன பண்றான்னு கூட பார்க்கல, நேரம் எனக்கு போயிட்டு காதை வெட்டி போடுறாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, டேய் பட்டயத்தை முதல்ல உள்ள போடு, உன்னை யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணா நீ யூஸ் பண்ண மாட்டேன்ற, எங்க வேணான்னு சொல்றேன் அங்கதான் யூஸ் பண்ற. நீ உன்னை ஒழுங்கா முட்டி போட்டு ஜெபம் பண்ண சொன்ன, அதை நீ செஞ்சிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை ஒரு வேலை குறைஞ்சிருக்கும். ஆனா பாரிப்போ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் ஒரு போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், முழங்கால் படிட்டு அந்த பிரச்சனையை நான் பார்க்கிற விதம் மாற வேண்டும், அந்த பிரச்சனையோடு கூட நாம பேச வேண்டும், இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இதை எனக்கு செய்து முடிப்பார் என்று இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிச்சு நீங்க ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு நீங்க கேட்க ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல ஆள பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்க ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. நீங்க கேட்கறதெல்லாம் அதனால தான் நிரப்பப்படுறது இல்ல. வேதம் சொல்றது, தாகம் உள்ளவன் மேல என்ன பண்ணுவார் ஆண்டவர், தண்ணீரை ஊற்று வரான். எருமாட்டு மேல போய் தண்ணி எப்படி பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க எருமாடு மாதிரி நின்று இருக்க பாரு, மழை பெஞ்ச எருமாடு, மழையில போயிட்டு எருமாடு அப்படியே நின்று இருக்கு இல்லையா, அது மேல தண்ணி விடுறதும் தெரியாது கீழே போறதும் தெரியும். அப்படி அல்ல, நாமெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் பிதாவினுடைய பிள்ளைகளா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட நம்ம கேட்கறது எப்படி கேட்கணும், தாராளமா கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த இரட்டிப்பான நன்மை எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் நான் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல வளர்கிறவனாய் நான் காணப்படணுமே. எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த மலை போன்ற பிரச்சனைகளுக்கு முன்பதாக நான் நின்று கொண்டு போராடி ஜெபிக்க வேண்டும் என்றால் உம்முடைய இரட்டிப்பான வல்லமை எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. எலிசாவுக்கு நன்றாய் தெரியும், என்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த உலகத்தில் நான் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை தேவை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையாகிய சரீரத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அதை பெற்றுக்கொள்ள? Are we ready? He is ready to fill us. He is ready to anoint us. But are we ready to receive it? அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்டுபிடித்தாய் என்றால், இந்த அருமையான இயேசுவை உன் வாழ்க்கையில நீ கண்டுபிடித்தாய் என்றால்,
நிச்சயமாய் அதை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்க்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரே, இந்த நாளில் நீ என்னோடு இடைப்பட வேண்டாம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ எனக்காக என்ன வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துல நிரம்புற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கு தேவை. அந்த அனுபவம் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் பிரச்சனைகளை பார்க்கிற விதம் மாற வேண்டும். நாம் பேசுகிற விதம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் நெகட்டிவாவே பேசி 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 இது உருப்படாது உருப்படாது உருப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் முதற்கொண்டு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளை நன்றாயிருப்பான். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என்னை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு வருகிற எல்லா போராட்டத்திலிருந்து என்னை விடுவித்து காப்பார். வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்குமா? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் ஜெபத்துக்காக நின்றுட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு முன்பதாக ஒரு ஏறக்குறைய 500 விசுவாசிகள் நின்று இருக்காங்க. எதற்காக? சர்ச்சை முடிஞ்சிட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எப்பவே ஒவ்வொரு வாரமும் ஒரு அம்மா தவறாம வந்துருவாங்க. தவறாம வந்துட்டு சொல்லுவாங்களாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை. இதே தான் ஒவ்வொரு வாரமும். ஒரு நாள் கூட்டம் முடிந்தது. அங்க பார்த்தா பயங்கரமான கூட்டம் ஜெபத்துக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் எங்க அவசரமா போனா அந்த அம்மா கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டருக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டாங்களா? அவங்க அப்படியே வந்தாங்க. வந்துட்டு, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்குமா ஜெபம் பண்ணோம்? எனக்கு ஒரே பிரச்சனை. அப்ப பாஸ்டர் சொன்னாரா, உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு பல பிரச்சனை. ஆமென். உங்க பிரச்சனையுடைய முடிவை கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். வேதம் சொல்கிறது, அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். He who predestined, who called us. நம்மை அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அவங்களை என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். யாரெல்லாம் நீதிமானா மாற்றி இருக்கிறாரோ அவங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். நீதிமானுக்கு ஒரு துன்பம் இல்ல, ரெண்டு துன்பம் இல்ல, வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவை எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்கு என்ன சொல்ல? உனக்கு இந்த ஒரு பிரச்சனைல மாத்திரம் ஆண்டவர் விடுதலை தந்துட்டு 10 பிரச்சனையை இன்ஸ்டால்மெண்ட்ல உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு வேதம் சொல்லவில்லை. என்ன சொல்கிறது? எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? விடுதலை செய்வாராம். ஆமென். என்ன அருமையான வசனம் பாருங்க. அவன் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் அவனை விடுவிப்பார். நீதிமான்கள் மேல என்ன வந்து தங்குமா? பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்து தங்குமா. நீதிமானுடைய வாய் எப்படி இருக்குமா? ஜீவ ஊற்று. சில பேர் வாயை திறந்தா எப்படா மூடுவான்னு இருக்கும். அவன் வாயை திறந்தானாவே எப்படா இவன் மூடுவான். சில பேர் வாயை திறந்தா, ஆஹா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா. அவங்க வார்த்தை 2 வார்த்தை சொன்னாவே அது இருதயத்துக்கு ஆறுதலா இருக்கு. நான் கேட்டிருக்கேன் எத்தனை தடவை ஊழியத்துல நிறைய இடங்களுக்கு போய் சில பேர் பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குது. ஹல்லேலூயா. அது நாம் கொடுக்கிற வார்த்தைகள் அல்ல, நமக்குள்ள இருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஜீவ ஊற்றா மாறணும். உங்க வாய் ஜீவ ஊற்றா மாறணும் அப்படின்னா நீங்க நானும் எப்படி இருக்கணும்? சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். உங்க பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜீவ ஊற்றா மாறணுமா? உங்க வாய் ஜீவ ஊற்றா மாறணுமா? சந்தேகப்படாம விசுவாசிங்க. பிரச்சனைகளை பார்க்கிற விதத்தை மாற்றுங்க. ஆமென். நீ வெட்டுக்கிளின்னு சொன்னா நீ வெட்டுக்கிளி தான். நீ வெட்டுக்கிளியா இருந்தாலும் என்ன சொல்லணும்? நான் கர்த்தருக்குள்ள ஒரு சின்ன வெட்டுக்கிளி தான், ஆனால் உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in the world, he that is in your heart is greater than he that is in the world. ஆமென். கிதியோனை பார்த்து சொல்றாரு, அப்படியே பயந்தாங்கொள்ளி, அப்படியே he was trembling, அப்படியே நடுங்கிட்டு என்ன பண்றான்? ஒரு ஆலைக்கு பின்புறமா வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலி என்றாரு. அவனுக்கு சந்தேகம், ஆண்டவர் நம்ம தான் சொல்றாரா இல்ல நமக்கு பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சுத்தி பாக்குறான். அவன் ஆண்டு சொல்ற, உன்னதானா சொல்ற, நீ தானா பராக்கிரமசாலி. அவன் சொல்றான், ஆண்டவரே என் கோத்திரத்திலே நான் ரொம்ப சின்னவன். நான் நம்ம சொல்லுவேன் இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டவரே, என்னால இதை செய்ய முடியாது ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவன், என் கோத்திரம் சின்னது, என் குலம் சின்னது ஆண்டவரே.
அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலி. ஆமென். அப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலி. நீங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பராக்கிரமசாலி. நீங்க ஒரு பராக்கிரமசாலி. ஆமென். எத்தனை மீதியானியர், எத்தனை சேயீர் மலை தேசத்தார், எத்தனை அம்மோன் புத்திரர் வந்து நின்னாலும் அவர்களுக்கு எதிராய் நின்று வெற்றியை கொடுக்க கர்த்தர் உங்களோட கூட இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க போய் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. வேதத்துல கிதியோன் போய் நின்னானா, அவன் வந்து சிதறுண்டு ஓடினானா. ஆமென். அப்போ கர்த்தர் சந்தேகப்படாம நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசு உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க பிரச்சனைகளுக்கு முன்பதாக நீங்க நிப்பீங்க, பிரச்சனைகள் சிதறுண்டு ஓடும். ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் நிற்பீர்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக சிதறுண்டு ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி எலிசா எப்படி எலியா எடுத்துக்கொள்ளும் போடும்போது பாட்டு விசுவாசிச்சு, அவன் இதயத்துல விசுவாசிச்சு, ஆண்டவரே இது எனக்கு தாரு என்று கேட்டான். அதே போல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பரத்துல இருக்கிறார். அவருடைய சபையாகிய நாம் அவரிடத்துல விசுவாசித்து, நம்ம பார்க்கிற பார்வையெல்லாம் கொஞ்சம் மாத்தி, பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் மாத்தி, இனி நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளா, மற்றவர்களை என்கரேஜ் பண்ற வார்த்தைகளா, மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புகிற வார்த்தைகளா நீங்க பேசி பாருங்க. உங்க வசனங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பேசி பாருங்க. வசனத்தை உங்க பிள்ளைகளோடு பேசி பாருங்க, உங்க சொந்தக்காரங்களோடு பேசி பாருங்க, உங்க நண்பர்களோடு பேசி பாருங்க. அது அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வரும், அவங்க வாழ்க்கையே வித்தியாசமாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ சபையாகிய உங்களை என்னைய ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ள இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர் நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு நீங்க இரட்டிப்பான நன்மை நிரப்ப போகிறார். அப்படி விசுவாசிகள்லாம் ஒரு விஷயம் எல்லாம் எழுதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ராமா கபா தானா ரிஷா காலா தூரா ரபா கானா ஓ ரெபெனே ஹெஷிகா லா புதா டரா கதா ரபா லிமானா ஷகா தரா லிகாரா தூடா ரபா நகா ஓ ரபாபா ஷிபா மனா கதா ரகாலா தீரா பாலா பரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி ஓ நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. மேக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் அதிசயமான நாமம் ஆண்டவரே. நீ ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. நீ சொன்னால் போதுமே, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்குமே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லையே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா, ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுது நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரட்டிப்பான வல்லமை ஆண்டவரே, உம்முடைய இரட்டிப்பான வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே உம்முடைய உன்னத அபிஷேகத்தினால் நீ நிரப்புவீராக. இவர்கள் எல்லாம் உமக்காக பயன்படுகிறவர்களாய், உமக்காக பிரகாசிக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கங்களை எதிர்த்து போராடுகிறவர்களாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே சாத்தானோடு போராடி அவருடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தர் மாற்றும்படியான வல்லமையை இப்பொழுது நீங்க தருவீராக, நீங்க தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. கபாலா ஒரேமேலே செகதினா மரகபா பாபா ஒரேலே மியாந்தா ரகதிரா வலா ஹதுரோலமோ ஒரேமே ஹெசெகெரேமே ஓமா காது ரகதினா மரகபா பாபா பாபா ஓ செகதியாந்தா ரகுனா பாபா 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 குராலா திகா பாபா பாபா ரெமே செகதினா பாபா 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 ஓரா கபாதிரா வலா ரினா மோஷகா பாபா பாபா. Hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ glory 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 glory. உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இப்பொழுது ஆண்டவரே சரீரத்தில் எந்த இடத்துல வியாதிகள் காணப்படுகிறதோ, எந்த இடத்துல பலவீனங்கள் காணப்படுகிறதோ இப்பொழுது இந்த வல்லமை கொள்வதாக. இப்பொழுது நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. Lord, you will anoint them, Lord. You will let your glory fill them right now, Lord. Hallelujah. உம்முடைய சக்கினா மகிமை ஆண்டவரே இப்பொழுது நிரப்புவதாக ராஜா. Glory to Jesus. Hallelujah. ஆராதனை 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 ஆராதனை
கேளு. ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து கேளு. ஆண்டவரே என்ன அப்படி நிரப்புங்கப்பா. உங்களுடைய இரட்டிப்பான நன்மையினால என்ன நிரப்புங்க. உங்களுடைய இரட்டிப்பான அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. தாகமுள்ளவன் தண்ணீர் மேலே தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஏற்படுத்துவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை என்ன தொடட்டும் ஐயா. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன ஆண்டவரே குடும்பத்தை சந்தி கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் பிள்ளைகளை தொடுவதாக. ஹalleluya. அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரி, வாயை திறந்து கேட்பாயா? Open your heart, open your mouth and ask your Father, hallelujah. Ask the Lord, hallelujah. Lord, you will anoint me, Lord. You will prepare a table before my enemies. My cup runneth over. You will anoint me, Father. You will fill me by your wonderful glory, Lord. Hallelujah. Just ask him in the name of Jesus. Hallelujah. அவருடைய நாமத்தினால கேட்டு பாரு. அவருடைய நாமத்தினால கேட்டு பாரு. ஒரு ஷகபா பாபா பாபா. இப்பொழுது அவருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹalleluya. இயேசுவே நிரப்புங்கப்பா. இயேசுவே நிரப்புங்க ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புங்க. நிரப்புங்க. ரபா பாபா சிகபா பாபா பாபா. ஒரே வெளிகா தலா கபா கபா கபா. Hallelujah. Hallelujah. Glory to Jesus. மிகவும் கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறாயா? ஐயோ, இது எனக்கு நடக்குதோ? இது எனக்கு நடக்காதோ? Will it happen to me? Oh, it's not going to happen to me. But I tell you tonight, my Lord will take care of you. Oh, my Lord will search us through your heart. He is able to do immeasurably beyond your imagination. Hallelujah. Immeasurably more than all we ask. Hallelujah. நீ கேட்டுக் கொள்வதற்கோ நீ வேண்டிக் கொள்வதற்கோ நிறைய அதிகமாக உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்க முடியும். Hallelujah. ஓரா ஷக்கரா துடா ரமரா கதா ஓரேமனே செகவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கி தவிக்கிறாயா? ஐயோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? என்னுடைய எதிர்காலம் இருண்டுவாய் காணப்படுகிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே நீ பார்ப்பாய் என்றால், அவருடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நீ தரிசிப்பாய் என்றால், அவரை உன் சொந்த ரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க முடியும். கர்த்தருடைய வல்லமை நீ ருசி பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்கள், அவர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியங்கள், அது பயங்கரமான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள். ஐயோ, என்னுடைய உறவினர் ஆஸ்பத்திரியில மிகவும் கலங்கி இருக்காங்களே. ஓ, கடைசி நேரத்தில் இருக்கிறாங்களே. இந்த வியாதி அவங்களை விட்டு விலகாதா? இந்த வியாதி என்னை விட்டு விலகாதா என்று சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? ஓ ஹalleluya. உன் வியாதிகளை 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆரம்பி. ஓ, உன் வியாதியை அல்ல, உன் பிரச்சனை அல்ல, அவைகளுக்கு மேலாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்பாய். You will see a miracle in the name of Jesus. If you start looking at Jesus, hallelujah. If you start believing in Jesus, you will receive, you will see the wonderful things happening in your life. Hallelujah. Lora shikabada rakabaya. Lena shantara balakabaya. Hallelujah. Thank you, Holy Spirit.
பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. I pray that let your presence, let your melting presence shall continue to lead your people, Lord. Guide them in every aspect of their life, oh Father. You be the light. You be the light of Master. Hallelujah. எங்கள் வாழ்க்கைக்கு நீர் ஒளியாய் வாங்க அப்பா. ஒளியாய் வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால இந்த பிள்ளைகளை நீங்க நடத்தி காட்டுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். தங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அல்ல, போராட்டங்களை பார்த்து அல்ல, அவைகளுக்கு மேலாய் நிற்கிற இயேசுவை பார்க்கிறவர்களாய் நீரை மாற்றுவீராக. அப்படி நீர் மாற்றும் போது தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை எல்லாரையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த பகுதியை உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பகுதியை நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகத்துவமான கிரியைகளை இந்த பகுதியில் நீங்க வெளிப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகர மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்த்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பக்கத்துல ஆள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பாக்குற பார்வை மாற போகுது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையை வித்தியாசமாய் மாற்ற போகிறார். ஆமென். சமாதானத்தோடு நீங்க போய் வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன அறிவித்தல், தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். அது மாத்திரமல்ல, பாஸ்டர்களுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியர்களுக்காக தனிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்து ஜனங்களை இந்த இடத்துல கொண்டு வரும்படியா. பிரஜாதியா, ஆண்டவரை அறியாதவர்கள், முஸ்லிம்களை ஆண்டவர் தொடணும், பூஜாரிகளை தொடணும், இமாம தொடணும், இவங்க எல்லாம் ஆண்டவர் கூட்டு வந்து அவருடைய சபையை நிரப்பணும். நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. வாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை உயர்த்துவோம். ஆமென். ஆமென். ஜீசஸ்.